Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 13/6/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் 2025-26 கல்வியாண்டிற்கான MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் கடந்த ஜூன் 6ஆம் தேதி துவங்கிவிட்டது. இப்போது இதுவரைக்கும் 35,000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தகவல் கிடச்சிருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங் ப்ராசஸ், MBBS அட்மிஷன், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுறவங்களும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது செய்தி என்ன அப்படின்னா, MBBS BDSக்கு இதுவரை 35,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். ஜூன் 12 இன்றைக்கி வந்த நியூஸ் பேப்பர் இது. MBBS BDS படிப்புகளுக்கு 35,000 பேர் இதுவரை விண்ணப்ப பதிவு செய்துள்ளனர். அப்போது ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணவங்க 35,000 பேர், யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டவங்க 35,000 பேர். அதில் 22,428 பேர் அப்ளிகேஷனை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு சப்மிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, 35,000 பேர்த்தில் 22,428 பேர் அப்ளிகேஷனில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, ஃபீஸ் கட்ட வேண்டியது, இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணவங்க 22,428. அப்போ 35,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 22,000 பேர் அப்ராக்சிமேட்டாக என்டையர் ப்ராசஸும் முடித்தாச்சு. கிட்டத்தட்ட இன்னொரு 13,000 பேர் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுலையோ இல்லை ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுலையோ பெண்டிங் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. தமிழகத்தில் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் KK நகர் ESIC மருத்துவக் கல்லூரி இதில் எல்லாத்துலேயும் சேர்ந்து 5,200 MBBS இடங்கள் உள்ளன. அதில் இந்த 5,200 MBBS இடத்துல 888 சீட்டு எங்கே போயிடுது? ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடுது. ஓகேங்களா, இதை தவிர்த்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் 3,450 இடங்கள் உள்ளன. தனியார் சுயநிதி கல்லூரியில் 3,450 இடங்கள் உள்ளன. இதில் தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்கள், ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா 550 இடங்களும் MBBS படிப்புகளுக்கு உள்ளன. மொத்தமாக அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் சேர்ந்து 9,200 9,200 MBBS இடங்களுக்கு கலந்தாய்வு கடந்த ஜூன் 6ஆம் தேதி துவங்கிவிட்டது. இதில் 496 இடங்கள் யாருக்கு போயிடுது? 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடுது. ஓகேங்களா, அதே போல் BDS இடங்களை பொறுத்தவரை உங்களுக்கு 250 இடங்களும், கவர்மெண்ட் BDS காலேஜ் 250 சீட் இருக்குது. தனியார் கல்லூரியில் BDS சீட்டு 1,900 சீட்ஸ் இருக்குது. இதில் 126 இடங்கள் 126 சீட்ஸ் யாருக்கு போகுது? அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5%க்கு ஒதுக்கப்படுகிறது. ஓகேங்களா, சரி. இப்போது அதன்படி நிகழாண்டில் மொத்தமாக 11,350 மருத்துவ இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. 2025-26 கல்வியாண்டுக்கு 11,350 இடங்களுக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது இணைய வழியில் ஆன்லைனில் விண்ணப்ப பதிவு கடந்த 6ஆம் தேதி துவங்கியது. இதுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டான tnmedicalselection.org அப்படின்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்ப பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டது. நிகழாண்டில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நீட் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்
உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு இதெல்லாம் வந்து விண்ணப்ப பதிவை துவங்கிவிட்டது. கால அவகாசம் அதிகமாக இருப்பதால் இந்த முறை விண்ணப்ப பதிவு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது டைம் டியூரேஷன் அதிகமாக இருக்கிறனால இதுக்கு கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நிர்வாக ஒதுக்கீடு, மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதே போல் கவர்மெண்ட் கோட்டா, இது எல்லாத்துக்குமே சேர்ந்து இதுவரை 35,000 பேர் விண்ணப்ப பதிவு செய்துள்ளனர். அதில் 22,408 விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணி சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ கல்வி இயக்ககம் தெரிவித்து உள்ளது. இந்த மாத இறுதியிலோ அல்லது அடுத்த மாதத்திலோ விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். அப்போது நம்ம சப்மிட் பண்ண இந்த அப்ளிகேஷன் எல்லாம் கோத்ரூ பண்ணிவிட்டு அதிலிருந்து என்ன பண்ணுவாங்க, ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ஜூன் மந்த் எண்டுலேயோ அல்லது ஜூலை மாதத்திலோ ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் சார்பாக வெளியிடப்படும். அப்போ அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க்கில் நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கிறீங்க, அதே போல் உங்களுடைய கம்யூனல் ரேங்க்கில் நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கிறீங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, இல்லை கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்குமா, எம்பிபிஎஸ் சீட் இன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடைக்குமா, எந்த கோட்டாவில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம். இந்த மாதிரியான அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்துடும். கவுன்சிலிங் ப்ராசஸ், எம்பிபிஎஸ் அட்மிஷன், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதே போல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லைன்னா கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.